நிலையமா இருக்கு. வடமாநில இளைஞரை தாக்கி ஒரு 4 இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஸோ, இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நம்ம நடக்கிறத இப்ப பார்க்குறோம். சில 2 மாசத்துக்கு முன்னாடி கூட ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்குள்ள இந்த மாரி ஒரு பிரச்சனை நடந்து ஒரு குழந்தை இறந்து போச்சு. ஸோ, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா, ஒரு சரியான கண்காணிப்பு, அவங்களுக்கு உணர்வு ரீதியான கண்காணிப்புகள் நம்ப அத பார்க்குறதே இல்ல. நம்ம மார்க்ஸ் பார்க்குறோம், இவாலுவேட் பண்றோம். நல்லா படிக்கிறான், படிக்கலன்னு இவாலுவேட் பண்றோம். ஆனா, அவனுடைய உணர்வுகள் இந்த மாதிரி சமமா இல்ல. ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்றான். கிளாஸ் ரூம்ல ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றான் அப்படிங்கும்போது, டீச்சர்ஸாலயும் அத எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியாம, அவங்களும் இன்னைக்கு ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பேரண்ட்ஸும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு ஒரு அளவுக்கு ஒரு வயது வரைக்கும் அவங்களால கட்டுப்படுத்த முடியுது. அதுக்கு மேல அவங்களால அத ஹேண்டில் பண்ண முடியல. இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா, அதற்கு பின்னாடி நெறைய காரணம் இருக்கு. அதுக்கு பின்னாடி பேரண்டிங் ஒரு காரணமா இருக்கலாம். படத்துல நடக்கிற விஷயங்கள், ஐடென்டிட்டி இஷ்யூஸ். அதாவது நான் இந்த மாரி பண்ணா ஒரு ஹீரோயிசம் ஃபீல் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். கேம்ஸ்ல வந்து ஒருத்தர வெட்டி விளையாடுறது ரொம்ப நார்மலைஸ் அவங்களோட செல்ஸ்லலாம் அது நார்மலான ஒரு விஷயமா இருக்கிறது காரணமா இருக்கலாம். சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ஒரு காரணமா இருக்கலாம். இப்படி தொடர்ந்து நெறைய காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போனாலும், இது நெறைய பயத்தை ஏற்படுத்துது. மறுபடி நம்ம பயப்படுறது இதுக்கான தீர்வா இருக்கும்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக விழிப்புணர்வு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அது டீச்சர்ஸ்க்கும் சரி, பேரண்ட்ஸ்க்கும் சரி, இந்த மாதிரி சில்ட்ரனுக்கும் இதனால விளைவுகள் எவ்ளோ எவ்ளோ பெரிய விளைவுகள் இருக்குன்றது தெரியாம அந்த குழந்தைங்க இத பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க மேல கோவப்படுறதோ, எரிச்சல் படுறதோ இதுக்கான தீர்வு இல்ல. இத நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு மண்டலத்திலயும் ஒரு மண்டலத்திலயும் கவர்மெண்ட் வந்து இது போல மனநல ஆலோசக மையம் அது போல வச்சு, இந்த டீச்சர்ஸும், பேரண்ட்ஸும் ஆக்சஸிபிளா ரொம்ப ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா அத கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன் நானு. அத தாண்டி அ அறிவு மட்டும் இருந்தா பத்தாது. மார்க் மட்டும் இருந்தா பத்தாது. உணர்வுகள் இல்லாத அறிவு ரொம்ப ஆபத்தானது. அதனால இங்க அவேர்னஸ் தான் முக்கியம். பயம் தேவையில்ல. யாரும் பயப்பட வேண்டான்றேன். எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்ற ஜெனரலைஸ் தாட்டுக்கும் நீங்க வர தேவையில்ல. நன்றி.